வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம சக்தி நீட் அகாடமி வந்து ஏப்ரலில் வர ஒவ்வொரு சண்டேலையும் நம்ம ஃப்ரீ நீட் மாடல் எக்ஸாம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். திருச்சிலையும் கண்டக்ட் பண்ணுறோம், மதுரையிலையும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸாம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக அவசியம் வந்து தேவைப்படும். ஓகே, ஸோ இது வந்து நீட்டில் எப்படி கொஷின்ஸ் வருமோ அதே ஸ்டாண்டர்டில் வந்து இந்த மாடல் எக்ஸாம் 4 முறை வந்து நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ அவசியம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எப்படி வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்க மொபைல் ஓகே 8248610881 அல்லது 9345129898 இந்த நம்பருக்கு உங்கள் பேர் நீங்கள் போட்டு நீங்கள் வாண்ட் டு ரைட் நீட் மாடல் எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. அதில் நீங்கள் வந்து டீட்டெயில் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் நீங்கள் கவனிங்க. கொஷின் நம்பர் 9. The figure below shows the variation of velocity v of the body with the position x from the origin. Which of the answer figures correctly represent the variation of acceleration with position? ஓகேவா, ஸோ நம்ம ஒன் டைமென்ஷனல் மோஷனில் கிராஃபில் ht கிராஃப், vt கிராஃப், at கிராஃப் வந்து படிச்சிருப்போம். ஓகேவா, இது கொஞ்சம் வித்தியாசமாக வெலாசிட்டி அண்ட் பொசிஷன் கிராஃப் கொடுத்துட்டு ஆக்சலரேஷன் அண்ட் பொசிஷன் கிராஃப் வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிராஃப் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும். ஓகேவா, ஸோ மெத்தட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு கிராஃப் வந்து கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு கிராஃப் வந்து கொடுக்குறாங்க, அதை வந்து நம்ம ஈக்குவேஷனாக வந்து மாற்றணும். ஈக்குவேஷனை வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ மாடிஃபைடு ஈக்குவேஷனை வந்து லேந்து அவங்க கேட்குற கிராஃபா வந்து நம்ம மாற்றலாம். ஓகே, ஸோ ஒரு கிராஃப் கொடுப்பாங்க, அந்த கிராஃப்லேருந்து ஈக்குவேஷனை மாற்றணும், ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணணும், மாடிஃபைடு ஈக்குவேஷன்லேருந்து கிராஃப். ஓகே, அது எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை, அந்த மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது எய்தர் டிஃபரன்ஷியேஷன் ஆர் இன்டகிரேஷன். ஓகேவா, ஒன்று அந்த கொஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மாடிஃபை பண்ணலாம், அல்லது இன்டகிரேட் பண்ணி மாடிஃபை பண்ணலாம். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம பண்ணுறோம். ஓகே, சரி, இப்போ கொடுத்துருக்க கிராஃப் வந்து என்ன அப்படின்னா, இதுதான். இது வெலாசிட்டி, இது வந்து பொசிஷன். ஓகே, ஸோ கிராஃப் வந்து இதுதான் அந்த கிராஃப். இதில் இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் அது எங்கே கட் பண்ணுது அப்படின்னா x0, y ஆக்சிஸில் அது எங்கே கட் பண்ணுது அப்படின்னா அது v0. ஓகேவா, இப்போ கொடுத்துருக்க கிராஃபை நம்ம ஈக்குவேஷனாக வந்து மாற்றணும். ஓகே, இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா இன்டர்செப்ட் ஃபார்ம். நம்மளுக்கு எக்ஸ் இன்டர்செப்டும் தெரியுது, ஒய் இன்டர்செப்டும் தெரியுது. ஓகே, ஸோ ஒரு கிராஃப் இந்த மாதிரி, இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ், இது வந்து கிராஃப். ஓகேவா, நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் அது எங்கே கட் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னா அதுக்கு பேர் எக்ஸ் இன்டர்செப்ட். y ஆக்சிஸில் அது எங்கே கட் பண்ணுது அப்படின்னு நமக்கு அது தெரியுதுன்னா அது பேர் y இன்டர்செப்ட். அப்போ இதுக்கான ஈக்குவேஷன் வந்து என்னது, x/a + y/b = 1. இதுக்கு பேர் இன்டர்செப்ட் ஃபார்ம். அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் y இன்டர்செப்ட் வந்து தெரியுது. ஓகேவா, அப்போ இந்த கிராஃபுக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா நம்ம எழுதலாம். எக்ஸ் ஆக்சிஸில் யார் இருக்கா, பொசிஷன். y ஆக்சிஸில் யார் இருக்கா, வெலாசிட்டி. ஓகே, ஸோ அப்போ x டிவைடட் பை எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து இங்கே வந்து x0 ப்ளஸ் y ஆக்சிஸில் வெலாசிட்டி v டிவைடட் பை y இன்டர்செப்ட் வந்து என்ன அப்படின்னா v0 = 1. ஓகே, ஸோ கிராஃப்லேருந்து ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுதிட்டோம். ஓகேவா, சரி, இப்போ மாடிஃபை பண்ணணும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வெலாசிட்டி, அவங்க கேட்கறது வந்து ஆக்சலரேஷன். வெலாசிட்டிலேருந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா, ஒருவேளை நம்ம கிட்ட ஆக்சலரேஷன் இருக்கு, அவங்க கேட்கறது வெலாசிட்டி அப்படின்னா நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ வெலாசிட்டிலேருந்து ஆக்சலரேஷன், அப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி நான் இந்த ஈக்குவேஷனை மாற்றுறேன். v டிவைடட் பை v0 = 1 மைனஸ் x/x0. v0 ஆல இதை மல்டிப்ளை பண்ணோம்னா v0 மைனஸ் ஓகே v0/x0 into x. ஓகே,
இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஓகே, வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன் dv by dt ஆக்சலரேஷன். v நாட்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 0 வரும். ஓகே, ஒரு கான்ஸ்டன்ட் தனியா இருந்துச்சுன்னா அதுக்கு டிஃபரன்ஷியேஷன் 0. ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அது கூடவே வரும். ஓகேவா? ஸோ அப்போ v நாட்டுக்கு வந்து 0. இங்க என்ன இருக்கு? மைனஸ் v நாட் டிவைடட் பை x நாட், பக்கத்துல x, x டிஃபரன்ஷியேட் பண்ணா dx by dt which is velocity. ஓகேவா? இப்போ நம்ம ஏக்கும் எக்ஸுக்கும் உள்ள ரிலேஷனை கண்டுபிடிச்சாதான் நம்மளால ஏஎச் கிராஃப் வந்து வரைய முடியும். ஓகேவா? ஸோ மைனஸ் வி நாட் பை எக்ஸ் நாட் இன்டு இந்த வி வெலாசிட்டிக்கு பதிலாக நான் இதை வந்து சப்ஸ்டியூட் பண்றேன். அது வி நாட் மைனஸ் வி நாட் டிவைடட் பை எக்ஸ் நாட் இன்டு எக்ஸ். ஸோ ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் வி நாட் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் நாட், மைனஸ் இன்டு மைனஸ் வந்து பிளஸ். ஓகேவா? ஸோ வி நாட் டிவைடட் பை எக்ஸ் நாட் த ஹோல் ஸ்கொயர், வி நாட் ஸ்கொயர் எக்ஸ் நாட் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போட்டேன், பக்கத்தில் வந்து எக்ஸ். இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா y ஆக்சிஸ்ல வந்து ஆக்சலரேஷன், எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து பொசிஷன். அப்ப mx இது வந்து என்ன அப்படின்னா c, y is equal to mx plus c அல்லது b. ஓகேவா? இது வந்து ஸ்லோப், இதுக்கு பேரு y இன்டர்செப்ட். ஓகேவா? சோ y is equal to mx plus b னு சொல்லலாம் அல்லது mx plus c னு சொல்லலாம். ஓகே, சோ இதுல அந்த x கூட இருக்கிறது வந்து ஸ்லோப். ஓகேவா? ஸ்லோப் வந்து இதுல என்ன இருக்கு அப்படின்னா v நாட் பை எக்ஸ் நாட் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸ்லோப் வந்து பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? பாசிட்டிவா இருக்கு. ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். இந்த y இன்டர்செப்ட் வந்து என்ன அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் மைனஸ் வி நாட் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் நாட், இது பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படின்னா நெகட்டிவ். ஓகேவா? சோ இப்போ வந்து நம்ம கிராஃப் வந்து வரைய போறோம். ஓகே, இது வந்து ஆக்சலரேஷன் அண்ட் பொசிஷன். சரியா? y ஆக்சிஸ்ல வந்து ஆக்சலரேஷன், x ஆக்சிஸ்ல வந்து பொசிஷன். ஓகே, சரி. ஸ்லோப் வந்து பாசிட்டிவ். பாசிட்டிவ் ஸ்லோப்னா கோடு இப்படி வரணும், அக்யூட் ஆங்கிள் மேக் பண்ணும். ஓகே, நெகட்டிவ் ஸ்லோப்னா இப்படி வரணும், அப்டியூஸ் ஆங்கிள் வந்து மேக் பண்ணும். ஓகே, இங்க பாசிட்டிவ் ஸ்லோப், அப்ப கோடு வந்து இப்படி வரணும். ஓகே, y இன்டர்செப்ட் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா மேல கட் பண்ணணும், y இன்டர்செப்ட் நெகட்டிவா இருக்கனால கீழே கட் பண்ணணும். ஓகேவா? சோ நம்மளோட கிராஃப் வந்து இங்க கீழே கட் பண்ணணும், ஏன்னா y இன்டர்செப்ட் வந்து நெகட்டிவ், ஸ்லோப் வந்து பாசிட்டிவா இருக்கணும், அப்ப அக்யூட் ஆங்கிள் மேக் பண்ணணும். ஓகே, அப்ப இதுதான் வந்து கிராஃப். சோ இங்க பாத்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள் மேக் பண்ணுது. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் tan theta is positive, ஸ்லோப் வந்து பாசிட்டிவ். சோ பாசிட்டிவ் ஸ்லோப் அண்ட் நெகட்டிவ் y இன்டர்செப்ட். ஓகே, சோ இதுக்கான கரெக்டான கிராஃப் ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னா இதுதான். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஸ்லோப் வந்து பாசிட்டிவ், y இன்டர்செப்ட் ஆல்சோ பாசிட்டிவ். இங்க ஸ்லோப் வந்து நெகட்டிவ், y இன்டர்செப்ட் பாசிட்டிவ் மாறி வருது. ஓகே, இங்க வந்து y இன்டர்செப்ட் நெகட்டிவ் கரெக்டா வருது, ஸ்லோப்பும் நெகட்டிவ். இங்க ஸ்லோப் பாசிட்டிவ், y இன்டர்செப்ட் நெகட்டிவ். ஓகே, சோ கரெக்டான ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, சோ இந்த क्वेश्चन உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து நீங்க லைக் பண்ணுங்க. Thank you.